வணக்கம் உறவுகளே. வானிலை உறவுகள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா மதிய வானிலை அறிக்கையில் பல்வேறு விதமான சிறப்பம்சங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வட தமிழகத்தில் எதிர்பாராத விதமான மழைப்பொழிவு நாளையிலிருந்து தீவிரமாகிறதா? தென் தமிழகத்தில் மழைப்பொழிவு இருக்குமா? டெல்டா தமிழகத்தில் விவசாயம் செய்வதற்கு ஏதுவான மழை இருக்குமா? பாதிக்கும் மழை எங்கேனும் இருக்கிறதா என்பதை போல பல்வேறு விதமான காணொளிகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்கும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த 3 நாட்களை பொறுத்த வரைக்கும் பரவலான மழைப்பொழிவு கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நல்ல ஒரு பரவலான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதாவது குறிப்பாக பெங்களூரு பகுதிகள், கோலார் தங்கவயல் பகுதிகள், அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒசூர் பகுதிகள், நம்முடைய கேஜிஎஃப் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதிகள், மதனப்பள்ளி, இப்படின்னு ஏகப்பட்ட பகுதிகள் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதிர்பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு பரவலான கன முதல் மிக கனமழை அடுத்த 3 நாட்களில் இந்த பகுதிகள் பெறலாம். அடுத்த 3 நாட்களில் கடலோர மாவட்டங்கள் பெரிதாக மழை இருக்காது. ஓகேங்களா? இன்றைக்கி தேதி 31 இருக்காது, 1 இருக்காது. 2ஆம் தேதி இரவில் இருந்து வேண்டுமானால் மழை தொடங்கலாம். அன்றும் தொடங்கலனா கண்டிப்பாக 3ஆம் தேதியிலிருந்து வடகடலோர மாவட்டங்களில் மழையானது முதல்ல தொடங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடங்கக்கூடிய அந்த ஒரு வேளையிலே வட உட்புற மாவட்டங்களில் மழை பொழிவின் தீவிரம் மிக அதீதமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த ஒரு வாரத்திற்கான வானிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா மதுரைக்கு வடக்கே நல்ல ஒரு பரவலான மழையானது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் மலைப்பகுதிகளில் சில இடங்களில் மழை பொழியும், சில இடங்களில் மழை பொழியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் டாப் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய இடங்களை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் என்பது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நாளையே அந்த மாவட்டங்களில் தீவிரமான மழை பொழிவு இருக்கலாம். ஓகேங்களா? ஜூன் 1ஆம் தேதியே வட தமிழகத்தில் நல்ல ஒரு பரவலான மழையானது இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வேலூர், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேலூரின் காட்பாடி, திருவலம் பகுதிகள், அதற்கு பிறகு ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய ஆற்காடு, வாலாஜா, இது போல பகுதிகள், ஷோலிங்கர், அரக்கோணம் கிழக்கு பகுதிகளிலெல்லாம் கூட மழைப்பொழிவு நேற்றே இருந்தது, இன்றும் இருக்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி பகுதி, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்திலேயே பார்த்திங்கன்னா நிறைய பகுதிகள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழையானது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பதியிலெல்லாம் கூட நல்ல மழைப்பொழிவுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நம்முடைய இங்கேயே சொல்லிகிட்டு இருக்கீங்களே தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் வடக்கு டெல்டா நல்ல மழையை பொழிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் மயிலாடுதுறை மாவட்டம் கூட இந்த சுற்றில் நல்ல மழை பெறலாம். நாகப்பட்டினத்தில் அந்த கோடியக்கரை முனையில் அவ்வப்போது மழையானது இருக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து அதீத மழை, பாதிக்கும் மழை, மிக கனமழையெல்லாம் கூட மழை இருக்கலாம் ஓரிரு இடங்களில் ஓரிரு முறை. ஓகேங்களா? அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருப்பது என்ன அப்படின்னா சென்னைக்கு மழை வருமா, சென்னைக்கு மழை வருமானு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்விகள் அப்படின்றது எழுந்துக்கிட்டு இருக்கு. சென்னையுடைய அவுட்டர் பேண்ட் நல்ல மழை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் நல்ல மழை இருக்குது. காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய காஞ்சிபுரம், அதற்கு பிறகு திருமால்பூர், அப்புறமா வாலஜாபாத், தக்கோலம், இந்த பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ராணிப்பேட்டை மாவட்டம் வந்திங்கன்னா காவேரிப்பாக்கம், ஆற்காடு, ஓச்சேரி போன்ற இந்த பகுதிகளெல்லாம் நல்ல மழையானது இருக்கக்கூடதற்கு வாய்ப்புகள் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஆரணி, வந்தவாசி, செங்கம் போன்ற பகுதிகளெல்லாம் கூட தீவிர மழைப்பொழிவுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் டாப் இடத்தை பிடிக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் இங்கெல்லாம் அடுத்தடுத்த இடங்களை பிடிக்கக்கூடும். தென்கடலோரம் தான் இருப்பதிலேயே மிகவும் குறைவான மழையாக இருக்கக்கூடும். அதுவும் தூத்துக்குடி கடலோரம், காயல்பட்டினம், தூத்துக்குடி,
கயத்தாறு, திருநெல்வேலி இந்த பகுதிகளெல்லாம் காற்று மட்டுமே பலமாக வீசுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. வாய்ப்பு இருந்தால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவுடைய தீவிரங்கள் எப்படி இருக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வட மாவட்டங்கள் டாப் இடத்தை பிடிக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைக்கு. அதனால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வட மாவட்டங்கள் சிறப்பான இடத்தை பிடிக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். நாளை காலை வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம்.